டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொஞ்சம் வசனம் கேட்கலாமா? தேங்க் யூ ஜீசஸ். நான் இங்க படிக்கிறேன். மத்தேயு சாப்டர் 16 verse 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அண்ட் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். இங்க பாருங்க, இயேசு இங்க என்ன சொல்றாங்க? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், ஜீசஸ் இஸ் நாட் ஃபோர்சிங் அஸ். நம்மளை இயேசு கண்டிப்பாக வரணும் என்று சொல்லல. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் நாம் நம்மளுடைய இச்சைகள், ஆசைகள் எல்லாவற்றையும் விட்டு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஃபாலோ பண்ணணும் இயேசு சொல்றாங்க. இந்த உலகத்துல இயேசு சொன்னாங்க, ஜான் சாப்டர் 16:33, இந்த உலகத்தில் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட இயேசு இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நாமும் இந்த உலகத்தை மேற்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறவனை தவிர யாரால உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று 1 ஜான் 5:5 சொல்லுகிறது. எஸ், இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவசித்து அறிக்கையிடுவோம். இந்த உலகத்தை ஜெயிப்போம். இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுவோம். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று யோவான் 15:7 இயேசு சொல்லியிருக்காங்க. எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், லெட் அஸ் பி abide united with Jesus. இயேசு என்கிற திராட்சை செடியில் நாம் இணைந்திருப்போம். எப்பொழுதும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டிருப்போம். ஆமேன், ஆமேன். God bless you all. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Bless you in the name of Jesus. Amen.